இங்கே கிரகங்கள்னு ஒன்று இருக்குது, கிரக தன்மைகளும் ஒன்று இருக்குது. இப்போ சூரியன் நல்லா இருந்துச்சு, உங்கள் அப்பா உட்காந்து சூப்பராக இருப்பார், 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, நீ தனி வீடே கட்டலாம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், வீடு கட்டணும்னு கண் திருஷ்டி வந்துட்டு, எங்கள் வீடு கட்டினா எங்கள் கடன் வாங்கினா கண் திருஷ்டி வரதான் செய்யும். நீங்கள் என்ன சொல்றீங்க, கடன் தீருமான்னு கேட்குறீங்க. 6ஆம் அதிபதி 8ல் தசை நின்று நடத்துது, அப்போ கடன் தீராது, பெரிய கடன் தான் போகுது. அப்போ இருக்கிறத முடிச்சுட்டு வெளியில் வா. இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணுறாங்களா, பேசி முடிக்கிறாங்களா? ஆமாம் சார், அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான். அடாடா, எனக்கு என்னடா அப்படி சேர்த்துருக்கீங்களே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நடந்துச்சு, ஒரே வருஷம் அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆகிட்டார். நேரம் தெரியலன்னா நாளில் நீங்கள் இல்லை, யாருமே கேட்க மாட்டோம். எப்படி இங்கே வந்து 4ஆம் வீடு வலுவானுச்சுன்னா 10ஆம் வீடு எப்படி வேலை செய்யும்? அது தெரிஞ்சு தானே நம்ம செய்கிறோம் எல்லாருமே. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ALP ஜோதிடம். ALPல படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களே சார், அவங்களுக்கு கல்யாணம், அவங்க அம்மா போய் ஜாதகம் பார்த்துருக்காங்க. 2 ஜாதகத்தையும் வாங்கி பார்த்துட்டு இது சேரவே சேராது அப்படின்னு கொடுத்துட்டு அவர் பணமே வாங்கலையாம். இது சேராது, இதை செய்யாதீங்க, நான் இதுக்கு பணமும் வாங்க மாட்டேன்ட்டு விட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அடுத்து அந்த ஒரு 3-4 வருஷம் வரைக்கும் 3-4 வருஷத்துல பிரிஞ்சிருவாங்க நீங்க கல்யாணம் பண்ணி வச்சாலும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3-4 வருஷம் வரைக்கும் அந்த குடும்பமே அந்த பதட்டத்திலே என்னடா எப்படா என்ன ஆகுன்ற இதுலயே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து மனசே நிம்மதியாயிருக்கு. ஆனா நல்லா தான் இருக்காங்க. அதுதான் நான் சொல்கிறேன், 3 வருஷ காலம் டைம் சரியில்லைப்பா. இப்போ பெருங்குளத்தூரில் இருக்கிறோம். நம்ம இதுலேருந்து ஒரு உதாரணம் வண்டலூர் வரைக்கும் ரோட்டு சரியில்லை, டிராஃபிக்காக இருக்குது. நீங்கள் பார்த்து போங்கன்னா பார்த்து போகிறீங்க. நீங்கள் போகவே போகாதீங்கன்னா எப்படி இங்கே உட்காந்துருப்பீங்களா நீங்கள்? அந்த வயசு அப்படிதானே பொதுவா சொல்றாங்க எல்லாருமே. அதுதான் ஆகாதுன்னு தூக்கி போட்டுறாங்களே. நான் அதான் திருமணபுரத்தை பார்க்கும்போது 10 வருஷம் இல்லை 20 வருஷம், 20 வருஷத்தில் இந்த மாதிரி கரடு மரடு இருக்குது. இது பொண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் சரி, பையனோட ஜாதகம் இருந்தாலும். நீ இந்த பொண்ணுக்கு எந்த பையனை சேர்த்து வச்சாலும் இப்படி தான் இருக்கும், எந்த பையனுக்கு எந்த பொண்ணை சேர்த்து வச்சாலும் இப்படி தான் இருக்கும். எனக்கு ஆச்சரியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகம் நான் பார்க்குறேன். அது ஏதோ ஒரு ஊரில், அதுலேருந்து இன்னொரு ஆப்போசிட் ஊர், கும்பகோணத்துக்கும் கோபுரத்துக்கு இது கோடியக்கரைக்கு என்னடா தொடர்புங்கிற மாரி, கோடியக்கரையில் ஒரு பொண்ணோட ஜாதகம் என்ன பண்ணுறாங்க, நான் ஜாதகம் பார்க்கல. அண்ணா வந்து ஒரு நண்பரை பார்க்க போயிருக்கேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போனோன்னு ஜோசியர்னோன்னு என்ன பண்ணுறீங்க, இந்த பொண்ணுக்கு எப்பப்போ கல்யாணம் ஆகும்னு கேட்குறீங்க. யார் உங்கள் வீட்டில் யாரும் கேட்கல, நீங்கள் யாருன்னு தெரியாத அந்த பொண்ணுக்கு நீங்கள் எதோ கேட்குறீங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணு வீட்டில் கஷ்டப்படுறாங்களே, என்னடாது, நேற்று அந்த ஜாதகம் பார்த்தேன், அந்த ஜாதகம் அப்படியே இந்த ஜாதகம் உரிச்சு வந்திருக்கு, அந்த ஜாதகமும் இந்த ஜாதகம் சேராமல் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். எப்படி பாருங்கள், நான் இங்கே கும்பகோணத்தில் ஒரு பொண்ணை பார்க்குறேன், பையனை எங்கே பார்க்குறேன், கொடியக்கரையில் பார்க்குறேன், சம்மந்தமே இல்லை. இதுக்கும் அது யாராவது வேறு பொண்ணு. ஒரு 3 மாதம் 6 மாதம் கழிச்சு வீட்டுக்கு பத்திரிக்கை தாம்பாளம் தட்டு, பத்திரிக்கை ட்ரெஸ்ஸோட சும்மா பழங்கனியோட தாம்பாளத்தோடு வீட்டில் வந்து நிற்கிறாங்க. நான் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன். அப்போ ஜாதகம் பார்த்துட்டு இது மாதிரி பத்திரிக்கை உட்காந்து பார்க்குறாங்க. நான் எந்த பையன் பேர் பார்த்தனோ, எந்த பொண்ணு பேர் பார்த்தனோ, 2 பேருக்கும் பொருத்தம் கட்டி, எப்படி பொருத்தம் பார்த்து கட்டி பேப்பர் அந்த பத்திரிக்கை எடுத்து படித்த உடனே எனக்கு அந்த பேரை சொல்லிட முடியாதுங்கிறது கஷ்டமாக இருக்குது எனக்கு. அந்த பொண்ணு அந்த பையன் பேர் வந்தோடனே டக்குன்னு உங்களுக்கு ஃபோன் அடிக்கிறேன். இப்போ ஏன்னா ஜாதகம் கொடுத்தவருக்கு அந்த பொண்ணு, ஏன்னா அவங்க அப்பா அம்மா பேரெல்லாம் பார்க்கல, இல்லை உடனே என்ன ஜாதகம் வாங்கி பார்த்தா ஒரு விஷயம் சொன்னோம், அவ்வளோதான். இந்த பொண்ணுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணுறாங்களா, பேசி முடிக்கிறாங்களா? ஆமாம் சார், அந்த பையனுக்கு இந்த பொண்ணு தான் சார், இந்த பொண்ணுக்கு அந்த பையன் தான். அடாடா, எனக்கு என்னடா அப்படி சேர்த்துருக்கீங்களே நினச்சிக்கிட்டு இருந்தேன். கல்யாணம் நடந்துச்சு, கரெக்டாக ஒரே வருஷம் அந்த பையன் ஆக்சிடெண்ட்டில் இருந்துட்டார். சார், பிறந்த ஜாதகத்துக்கு 10 பொருத்தம் ஆகவே ஆகாது. என்ன அப்படியே ஆகாது நம்ம என்ன முடிவாக பண்ண முடியும்? பிறந்த ஜாதகத்தை பார்க்காதீங்க, இன்றைக்குள்ள ஜாதகத்துக்கு இன்றைக்குள்ள நட்சத்திரத்துக்கு பொருத்தம் பாருங்கள், அவ்வளோதான் விஷயமே தவிர உடனே வந்து இந்த பொருத்தம், ஏன்னா திருமண பொருத்தம்னு, ஏன்னா இது ஒரு பணமாக இருக்குது, ஒரு பொருளாக இருக்குது, தூக்கி அறிஞ்ச ஒரு நாற்காலி நல்லா இல்லைங்க, ஒரு பேனா நல்லா இல்லைங்க, ஒரு செல்ஃபோன் நல்லா இல்லைங்க, ஒரு இடம் மாற்றி விடலாங்க, ஒரு வீட்டை மாற்றி விடலாங்க. ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது இல்லை. ஆனால் இவங்க எதில் முடிவு முழுமையாக எடுக்கணுமோ அங்கே முடிவு எடுக்காமல், ஏன்னா இது 10 வருஷத்துக்கு பலன் பார்க்கணும். நீங்கள் சொன்னீங்கல்ல, பொதுவாக அந்த பொண்ணுக்கு வந்து சார், இந்த பையனுக்கு வந்து சார் மீன லக்கணம் சார், 7ஆம் அதிபதி புதன் வந்து லக்கணத்தில் நீசமாக இருக்குது சார், அதோட்டு பிள்ளைய நல்லாவே இருக்க மாட்டா, கல்யாணம் இருக்க சூப்பராக இருக்கிறாங்களே. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அது என்னையா இது, எதெல்லாம் எனக்கு இங்கே ஒரு சின்ன விஷயம். நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இன்றைக்குள்ள லக்கணம் ஓகே, இன்றைக்கு லக்கணம் வந்து அவருக்கு வந்து ரிஷப லக்கணம், லக்கணாதிபதி சுக்கிரன் பலமாக இருக்குது, நட்சத்திராதிபதி செவ்வாயும் பலமாக இருக்குது, இன்றைக்கி 10 வருஷம் நல்லா ஓடும். இதுக்கு பிறகு 10 வருஷம் வேலையால் அவங்களுக்கு கஷ்டம் இருக்குது, வேலையால் இவங்க 2 பேரும் கஷ்டப்படுவாங்க. இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர 1 வருஷத்துக்கு தான் நாங்கள் பார்ப்போம், இல்லை 2 வருஷம் தான் பார்ப்போம், இல்லை 3 வருஷம் தான் பார்ப்போம், இல்லை 4 வருஷம் தான் பார்ப்போம். இந்த 4 வருஷத்துக்கு நீங்கள் என்ன திட்டமிட போகிறீங்க?
10 வருஷத்துக்கு இவர் வந்து கமல் வந்து பெரிய இது என்னது நாட்டோட மன்னர் ஆகிடுவார் குழுன்னு இருக்கும். பொதுவாக சொல்லும்போது உங்கள் பையன் என்ன மகாராஜா அப்படின்னா, மகாராஜன் தாங்க. எல்லா பையனுக்கும் எல்லா பொண்ணுக்கும் எல்லா வீட்லேயும் மகாராஜா மகாராணி தான். அதெல்லாம் மாற்றத்தில். ஆனால் அது நடக்கணும்ல. பொதுவாக பார்க்கும்போது நீங்கள் மகாராஜன் தான். அது எப்போ ஏது எந்த காலத்தில் இந்த வாய்ப்பு வருமா வாய்ப்பு வராதா, அந்த நேரம் நல்ல நேரமா கெட்ட நேரமா, ஆச்சரியமாக இருக்குல்ல. அதுக்கு தான் நான் குறிப்பிட்ட காலத்துக்கு தான் 10 வருஷமோ இல்லை 5 வருஷமோ இல்லை 2 வருஷமோ இல்லை 1 வருஷமோ நீங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும்தான் பதில் சொல்கிறது. இல்லைன்னா சொல்கிறதே கிடையாது. சும்மா பொதுவாக 10 வருஷத்துக்கு அப்படியே 50 வருஷத்துக்கு அவர் சூப்பராக இருப்பார், 50 வருஷத்துக்கு தசாபதி எல்லாம் இன்னைக்குள்ள லக்கணத்து தசாபதி எங்கே இருக்குது? இன்றைக்கி ஏழ்பி லக்கணம் மேஷ லக்கணம் கும்பத்தில் குரு வந்து ஓகம் நடத்தும் அப்படிம்பாங்க சார். அவர் கடக லக்கணம் அட்டமத்தில் குரு வச்சு இருக்கிறதெல்லாம் மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டோம். இருக்கிற 6 லட்ச ரூபா கடன் சார், 18 லட்ச ரூபா 19 லட்ச ரூபா கட்டியிருக்காரு அவர் இது வரைக்கும். அவர் என்ன சொன்னார், சார் எனக்கு வந்து 9 12 கூடயும் 11 குருதசை ஓகோன் இருக்கு. என்ன ஓகோன் இருக்கு? 11 குருதசை. உனக்கு கடகலக்கணது என்ன? இவங்க கேள்வியும் பதிலும் ஃபஸ்ட்டு ஒத்து போகணும்ல. அதுதான் எனக்கு பொறுத்தம். ஐயோ ஃபஸ்ட்டு கேள்வி எடுங்க. இப்போ கேள்வி என்ன கேட்குறீங்க? இப்போ கடன் ஆகிட்டு சார்னு கேட்குறீங்க. அந்த கடனுக்கு ஜாதகத்தில் காமிக்கணும்ல. நீங்கள் உங்களை பற்றி பேச வேண்டியதில்லை, உங்கள் அப்பா பற்றி பேச வேண்டியதில்லை, உங்களுக்கு இப்போ வருமானத்தை பற்றி பேச வேண்டியதில்லை. நீங்கள் என்ன சொல்றீங்க? கடன் தீருமான்னு கேட்குறீங்க. 6ஆம் அதிபதி 8ல் தசை நின்று நடத்துது. அப்போ கடன் தீராது, பெரிய கடனாக போகுது. அப்போ இருக்கிறத முடிச்சுட்டு வெளியில் வா, எப்படியோ ஒரு இடத்த விற்றுட்டு கூட நீ வெளியில் வா, ஏதோ ஒன்று பண்ணணும் பாருங்கள். சும்மா வந்து வச்சுக்கிட்டு இருக்க பெருசாக அப்பயே விற்றுருந்தா 40 லட்சம் மிச்சம், இப்போ விற்றுருந்தா முதலுக்கே மோசமாக போச்சு. இதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? கடக லக்கணம் அட்டமத்தில் குரு இருந்துச்சுன்னா தயவு செய்து இன்றைக்குள்ள லக்கணம் எத்தனை வருஷம் எவ்வளோ நாள் எப்படி இயங்கும் எப்படி இயங்காது இதை வந்து தெளிவாக முடிவெடுத்துக்கணும். பொதுவாக பலன் பார்க்கவே கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறோம். அவங்க பாரம்பரியத்தை பார்க்குறாங்க, பார்க்கட்டும். என்றைக்கா ஒரு நாள் மக்கள் கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லி தான் ஆகணும். இது வந்து ஏன்னா 10 விஷயத்தில் 4 விஷயம் நடந்துடும், 8 விஷயம் கூட நடந்துடும். அது ஏன் அப்படின்னா இங்கே கிரகங்கள்னு ஒன்று இருக்குது, கிரக தன்மைகளும் ஒன்று இருக்குது. இப்போ சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் அப்பா உட்காந்து சூப்பராக இருப்பார். அவன் பிறந்த அன்றைக்கி அப்பா காளி மண்டி தான் பிறந்திருப்பான். 9ஆம் அதிபதி நல்லா இல்லைன்னா அப்பா காளி மண்டி தான் பிறந்திருப்பார். அப்போ உங்களுக்கு சூரியன் நல்லா இருக்குது, சந்திரன் நல்லா இருக்குது. கிரகங்கள்ங்கிறது குணாதிசயங்கள், இங்கே லக்கணங்கிறது நம்மளுடைய தன்மைகள். அதுக்கு வேறுபாடே தெரியலை இவங்களுக்கு. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. இவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நல்லது. அப்போ ஜோதிடம்ங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ நுணுக்கமாக பார்க்குறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. மைக்ரோஸ்கோப் மாதிரி தான் பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கையில் இப்படி கைரேகை எப்படி காமிச்சு அப்படி இருக்கு, நல்லா இருக்குமா? கைரேகை ஏதாவது வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து பாருங்கள், எவ்வளோ ரேகை இவ்வளோ பெரிய பெரிய ரேகையாக தெரியுது இல்லை? நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம கேமரா லென்ஸில் ஜூம் பண்ணி பாருங்கள், நம்ம கை விரல் இவ்வளோ ரேகை இருக்கா நமக்கே தெரியாது. நமக்கே ஆச்சரியம். அதோட்டு அதை வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ தூரம் நம்ம துல்லியமாக பார்க்குறோமோ, எவ்வளோ விரிவாக பார்க்குறோமோ அவ்வளோ தூரம் நல்லது. குறிப்பிட்ட காலம், குறிப்பிட்ட இலக்கு, குறிப்பிட்ட விஷயத்தை நடக்கும் நடக்காது. ஃபஸ்ட்டு நடந்தால் எப்படி, நடக்கலாம் எப்படி, அவ்வளோதான் விஷயம். ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வாங்க போகிறேன், இடம் வாங்கலாமா? வாங்கலாம். வாங்கக்கூடாது. சரி இடம் வாங்கலாம். சரி அது பூர்வீக இடம் இருக்குது, இல்லை வந்து புதுசாக ஒரு இடம் இருக்குது. இல்லை சார் பூர்வீக இடத்துல வாங்கிக்கலாம், இது கரெக்டு. இப்போ சனி சம்மந்தப்பட்ட பூர்வீக இடம். இல்லை சார் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட புது இடம் வாங்கிங்க. சரி இப்போ வந்து 4ஆம் வீட்டில் புதன் இருக்குன்னு வச்சுங்களேன், அடுக்குமாடி வாங்கிங்க. எப்படி புதுசாக அடுக்குமாடி வாங்கிங்க. 4ஆம் வீட்டில் சுக்கிரன் இருக்குது, நீ தனி வீடே கட்டலாம்யா, நீ தனி வீடு கட்டு. 4ஆம் வீட்டில் ராகு இருக்குது, நீ பெரிய வீடாக கட்டுவா, நீ 50 லட்சம் 60 லட்சம் 70 லட்சம் 80 லட்சம் கடன் வாங்குவா, நான் சொல்லி கேட்க மாட்டேன், நீ போய் கட்டு. ஆச்சரியமாக இருக்கிற விஷயம் இதுதான். திரும்ப நாங்கள் அதே தான் சொல்கிறோம். ஐயோ நீங்கள் என்னென்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் திட்டமிடுங்க. இந்த 4 வருஷத்துக்கு என்ன நிகழ்வோ அடுத்த 4 வருஷம் அடுத்த 4 வருஷம் அடுத்த 4 வருஷம் இந்த 4 வருஷம் என்ன பண்ணுவீங்க? வீடு கட்டிட்டீங்க. வீடு கட்டு நான் என்ன கேட்பேன்னா, முதல்ல எவ்வளோ பட்ஜெட்டுன்னு கேட்போம். உதாரணம் ஒரு 30 லட்சம் ரூபா சொன்னாங்கன்னா, ஆனால் 30 லட்ச ரூபான்னா இவங்க எவ்வளோ லோன் வாங்க போகிறாங்க? சார் 20 லட்ச ரூபா லோன் வாங்க, ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. சரி 20 10 30, ஆனால் 30 லட்சத்தை முடிக்க மாட்டாங்க, 42 லட்சத்தை முடிப்பாங்க. 12 லட்ச ரூபா எக்ஸஸாக கடன் வாங்குவாங்க. இந்த கடனை எப்படி நீங்கள் திருப்புவீங்கிறதா எங்கள் லாஜிக்கு. அது வாங்கக்கூடாதுங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறோம். நாங்கள் வந்து இந்த 20 லட்சம் கடனையும் நான் மாற்றலை, 10 லட்சம் முதலையும் நீ போடுன்னு சொல்கிறேன். 20 லட்சம் 30 லட்சம், ஆனால் நீ 42 லட்சம் எப்படி கொண்டு போனான்னா, நீ கையை மீறி கொண்டு போனீங்கன்னா அங்கே ராகு தானே வேலை செய்யுது, நமக்கு தெரியுது இல்லை? நான் கடைக்கு ஜாதகம் பார்த்தாலும் பார்க்கலனாலும் நடக்கிறது தானே. இல்லை அதுதான் நானாக இருந்தால் என்ன பண்ணுவேன், இப்படி தான் பிளான் பண்ணுவேன். நீங்கள் 30 லட்சம்னா இங்கே 22 லட்சத்தை பிளான் பண்ணுங்க. 8 லட்ச ரூபா எக்ஸஸாக வச்சுங்க, 30 லட்சத்தில் 32 லட்சத்துக்கு முடிங்க. நீங்கள் 40 லட்சம் 30 லட்சம் எக்ஸஸாக வச்சிங்கன்னா இங்கே 42 லட்சத்துக்கு 12 லட்சம் எக்ஸஸாக போய் நிற்கும். அப்போ அந்த 12 லட்சம் எங்கேயும் தான் வாங்குவீங்க? உங்கள்கிட்ட 2 லட்சம், அவர்கிட்ட 1 லட்சம், இவர்கிட்ட 2 லட்சம், எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு நடுத்தர குடும்பத்தில்? ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், வீடு கட்டணும்னு கண் தீஷ்டி வந்துட்டு, எங்கள் வீடு கட்டினா எங்கே கடன் வாங்கினா கண் தீஷ்டி வரதான் செய்யும். கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியல, கண் தீஷ்டி வரதானே செய்யும்.
கண்டிப்பாக எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு திட்டமிடுறதில் தான், இந்த திட்டமிடுதல் நடக்கும் நடக்காது, இவ்வளோ தான் லாஜிக். உங்கள் ஜாதகத்தில் நடக்கிறபடி இருக்குது, நான் சொன்னால் கேட்பீங்க, நீங்கள் சொல்லுவீங்க. இதே இவர்கிட்ட சொல்லாத இடத்துல நான் சொல்லிவிடுவேன். நான் சொன்னால் நீ கேட்க மாட்டீங்க, உனக்கு ராகதசை போகுது, உனக்கு கேதசை போகுது, உனக்கு சூரிய தசை போகுது, உனக்கு சனி தசை போகுது. இந்த 4 தசை போணுச்சுன்னாலே நீங்கள் யாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யார் சொல்லி கேட்க மாட்டேன். கடவுள் நேராக வந்து பிரம்மனே இல்லை சிவபெருமானே வந்து நின்று சொன்னாலும் நீ என்ன சொல்கிறது, நான் செய்கிறதான் செய்வேன். ஏன்னா நீங்கள் விதியில் மாட்டணும்ல, அப்போ தானே வா வா வான்னு. இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க, கிட்னி எடுக்க ஒரு பையன் கூப்பிட்றான், என்னென்ன உன்னை அவன் கூப்பிட்றான், நீ என்னடா இப்படி உட்காந்துருக்க அப்படிமாலும் வடிவில். அதுமாரி படத்தில் தயவு செய்து நீங்கள் அதுமாரி தான் கிரகங்கள் நம்மளுக்கு அந்த வழியை தூண்டும். இந்த 4 தசை போகுது அப்படின்னா கண்டிப்பாக சூரிய தசையோ இல்லை சனி தசையோ கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. நீங்கள் மறைச்சா கூட உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் முடிவெடுக்கிறாங்கன்னா அப்படி தான் முடிவெடுப்பாங்க. ராகு தசையோ கே தசையோ இந்த 4 தசை போணுச்சுனாலே 2026, 2036, 2046 இவங்க வந்து திட்டமிட்டதை அதிகப்படியாக செய்வாங்க. ஒரு 30 லட்சத்தில் முடித்தாங்கன்னா 45 லட்சத்தில் முடிக்கலாம். ஆனால் 45 லட்சத்தில் முடித்தா 15 லட்சம் எக்ஸஸாக கடன் இருக்குல்ல, அந்த கடன் யார் அடைக்கிறது? முன்னாடியே கடன் 20 லட்சம் வாங்கியிருக்கீங்க, கையில் இந்த முதல்ல 10 லட்சம் போயிட்டு 30 லட்சம் போயிட்டு அது எல்லாமே எக்ஸஸாக 1 லட்சம் 50,000 2,000 இப்படி வாங்கியிருந்தீங்கன்னா என்ன பண்ணும்? இது ஒரு நடுத்தர வர்க்கமாக தான் நான் பேசுகிறேன். நான் வந்து ஒரு 10% பெரிய பீப்புளுக்கோ இல்லை 10% கடனே வாங்காதவங்களுக்கு நான் சொல்லுவேன். மீது 80% பேர் கடன் வாங்குறோம். 80% திட்டமிட விடாது இந்த கிரகம். அதுதான் ஆச்சரியமா இருக்கு. நடந்த ஏதாவது அனுபவங்கள் இருக்கு? நிறைய இருக்கு. ஏதாவது ஒன்று சொல்ல முடியும்? நிறைய இருக்கு. நான் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கேன். அந்த 8வது புத்தகத்தில் ஒரு புத்தகம் கணக்கு எழுதியிருக்கேன். என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னா, அவர் பேர் வந்து சங்கர்னு சொல்லி. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, உதாரணமாக ஒரு லோன் வாங்குறாரு வீட்டுக்கு. வீடு மேக்ஸிமம் முடிச்சிட்டாரு. வீட்டு லோன் வாங்குறாரு. வீட்டு லோன் வாங்கினதுக்கு பிறகு என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் லோன் வாங்குறாரு, வீட்டு லோன் வாங்குறாரு. பிஸ்னஸ் லோன் என்ன பண்ணுறாரு, பிஸ்னஸ் ஒரு மளிகை கடையும் வச்சுருக்காங்க, சின்னதாக வேறு ஒரு 2-3 சின்ன வேலையும் பார்த்துட்ருக்காரு. பிஸ்னஸ் போயிட்டுருக்கு. வீடு கட்டுறாரு, சின்ன இடம் சின்ன வேலையெல்லாம் பாக்கி வச்சுருக்காரு. வீட்டுக்கு லோன் பார்த்தீங்கன்னா 40 லட்ச ரூபா 42 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. இது வந்து ஒரு பாதி வேலை தான் முடிஞ்சிருக்கு, பாதி வேலை முடியலை. பிஸ்னஸ் லோன் எடுத்து என்ன பண்ணுறாரு, வீட்டை முடிச்சிடுறாரு, வேலையை எடுத்து முடிச்சிடுறாரு. அப்போ பிஸ்னஸில் பெரிய லெவலில் லாஸ் அவருக்கு. அப்போ ஒரு நாள் என்கிட்ட கூப்பிட்டாரு, மூர்த்தி நான் வீடு கட்டினது தான் சரியில்லை மூர்த்தி, இடம் சரியில்லை மூர்த்தி, எனக்கு கண்திஷ்டி ஆகிட்டுனாரு. இவன் இப்படி சொல்கிறான், நீ இப்படி பண்ணாதண்ணே, நான் மட்டும் சொல்லி எத்தனையாட்ட சொல்லிட்டேன். நேரம் சரியில்லைன்னா நாளில் நீங்கள் இல்லை யாருமே கேட்க மாட்டோம். நேரம் நல்லா இருந்தால் தான் நம்ம இந்த வீடியோவே பார்ப்போம். நம்ம உண்மையிலே இந்த வீடியோவுக்கு அப்படி ஒரு தலைப்பை வைங்க, நேரம் நல்லா இருந்தால் தான். நீங்கள் லாஜிக்காக பாருங்கள், வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு வீடு கட்டுங்க. நீங்கள் இந்த 4 தசை போனிச்சா நீ வீடு கட்டும் போது யார் பேச்சும் கேட்க மாட்டேதான். நீ எங்கே இருந்தாலும் சரி, அது உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குது, அது ஆட்சியாக இருக்குது, பகையாக இருக்குது, சமமாக இருக்குது அப்படி நம்ம சொல்கிறது கிடையாது. ஆனாலும் அப்படி சொல்கிறாங்கல்ல, எனக்கு உச்சம் சார், எனக்கு சுக்கிரன் உச்சம் சார், எனக்கு குரு உச்சம் சார். குரு உச்சம் சுக்கிரன் உச்சமாக இருந்து என்னையா பண்ணுறது? ஏன் கஷ்டப்படுறா? நீ 30 லட்சத்துக்கு திட்டமிட்டுருக்கலாமே. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்தமாரி அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே நீ வந்து வெரி எக்ஸஸாக வாங்கினது, நீ பிஸ்னஸுக்கு லோனை வாங்கி நீ வீட்டை கட்டினதானே எனக்கு தப்பான விஷயம். இன்னும் வீட்டு லோனையும் நீ அடைக்கணும், பிஸ்னஸ் லோனையும் அடைக்க முடியாமல் அதுமாரி பண்ணிட்டார். அதேமாரி என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஒரு இடம் ஒன்று வாங்கினார். நான் சொன்னேன், இடம் வாங்காத, எப்பயுமே இடம் வாங்கவே கூடாது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஏன்னா ரொட்டீன் வந்து முதலீடு வேணும் அவங்களுக்கு எப்பயுமே. வந்து நாங்கள் இதை தான் சொல்கிறோம், நீங்கள் பணம் வச்சுருக்கீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணால் பணம் வச்சுக்க, பிஸ்னஸ் பண்ணலையே நீ பொருளை லாக் பண்ணிக்க. நான் ஒரு உதாரணமாக நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். நான் டெய்லி ஒரு 1000 வருது, நான் ஒரு மாதம் 30,000 ஓட்டுறேன். நான் ஒரு இடத்த வாங்கி இஎம்ஐ கட்டலாம். இது ஒரு லாஜிக்கு. நான் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன். மளிகை கடையில் நான் பொருள் வாங்கி வச்சா தான் நீங்கள் மறுபடியும் மளிகை கடையில் வண்டி ஓடும். என்ன மளிகை கடையில் என்ன பண்ணுறாங்கன்னா, பொருள் இல்லாமல் நீங்கள் வருவீங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு உதாரணமாக ஏதோ ஒரு பாக்கு கேட்குறீங்கன்னு வச்சுங்களேன், நிஜாம் பாக்கு கேட்குறீங்க, அந்த பாக்கு இல்லை அண்ணே, அந்த 2 பாக்கு இல்லைண்ணே. நான் 2-3 தடவை பார்ப்பேன், அதுக்கப்புறம் கடைக்கு போகிறதே 2 தடவை ஒரு தடவை பார்ப்பீங்க. இப்போல்லாம் என்னென்னா 100 கடை ரெடியாக போட்டிக்கு வந்துட்டு 100 கடை ரெடியாக இருக்குது. ஏன்னா இந்த கடையில் இன்னொரு கடை, அடுத்த நாள் என்ன பண்ணுவீங்க இருப்பேன், அந்த கடைக்கு போனால் எதுவும் இருக்காதுப்பா, எப்படி அந்த கடைக்கு போனது இருக்காது. இப்போ நீங்கள் 2 ரூபா பிஸ்னஸ் மிஸ் ஆனிச்சில் எனக்கு, நீங்கள் அடுத்த நாள் போய் அங்கே 1500 வாங்குவீங்க இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டில். இந்த 2 ரூபா நிஜாமாக்கு இல்லைங்கிற தொட்டு 1498 ரூபா எனக்கு பிஸ்னஸ் போயிட்டேங்க. எனக்கு அதை தான் போகும். என்னப்பா லாஜிக்கு, நீ கடையிலேருந்து முதல்ல எடுக்காத, இடம் வாங்கக்கூடாது. நான் ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், இப்போ நான் ஒரு செராக்ஸ் கடை வச்சுருக்கேன், நான் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சுருக்கேன். அது ஏன் முதலே மட்டும்தான், அது எனக்கு வேறு ஒன்றும் இல்லை. நான் ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் வச்சுருக்கேன், அதில் நீங்கள் மறுபடியும் டெய்லி ஒரு கம்ப்யூட்டர் மிஷின் வாங்கிக்க போகிறோம். ஆனால் டெய்லி நீங்கள் சோப்பு வாங்கிக்கணும், டெய்லி வந்து நீங்கள் வெள்ளம் வாங்கி வைக்கணும், டெய்லி கடலப்பருப்பு வாங்கி வைக்கணும். இது லாஜிக்கு தானே, இதை தான் நான் சொல்லிக் கொடுக்குறேன்.
வேற என்ன நான் என்ன மூடி மறைச்சு நான் மூடு மந்திரமாக செய்கிறேன் அச்சிய லக்னம் பற்றி. ஏன்னா எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாரும் நான் மறுபடியும் சொல்கிறேன், யாராச்சும் ஜோதிடத்தை பற்றி ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, லாஜிக் கண்திஷ்டின்னு கேட்டாங்கன்னு வச்சுங்களேன், இந்த வீடியோ கண்டிப்பாக போடுங்க, பார்க்க சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே தொழில் பண்ணதால் நட்டமா, இல்லை நான் பணத்தை எடுத்து முதல் இல்லாத நான் நட்டமானா? முதல்ல இல்லையே. முதல் இல்லாமல் எப்படிங்க அது? யார் வருவா கடைக்கு? அதான முதலீடு. நீ கடையில் பிஸ்னஸ் பண்ணுற நீங்கள் ஏன் வந்து நீ இப்போ ஒரு பொருள் வாங்கினா, ஒரு இடம் வாங்கினா, உன்னையார் வாங்க சொன்னது? நேரம் சரியில்லை வாங்கினா, அது கரெக்ட். நம்ம சொல்லல, யார் சொல்லியும் கேட்க மாட்டார், கேட்கல அவர். கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம கடையே எடுத்து மூடிவிட்டார். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க பிஸ்னஸோட முதலீடு எடுத்து வீடு கட்டிட்டாரு, அதனால பிஸ்னஸ் வந்து லாஸ் ஆயிடுச்சுன்னு. இதுதானே பொதுவாக நடக்கும். இதுக்கும் ஜாதகத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதுதான் நான் சொல்கிறது. இப்போ எனக்கு அது நான் அந்த இடத்துல எனக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு, இல்லை ஜாதகத்தை நான் சொன்னது. பிஸ்னஸ்லேருந்து எடுத்து வேற எங்கேயாவது போட்டால் பிஸ்னஸ் லாஸ் தான் ஆகுங்கிறது பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும்ல. ஆனால் இன்னைக்கு வரையும் அதானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா கேள்வி அடங்கேங்க. இன்னைக்கு அதானே எல்லாரும் நீ இந்த வீடியோவில் வேணால் நீங்கள் தொழிலில் வந்து யாராச்சும் நஷ்டம்னு சொன்னால் நீங்கள் என்ன எழுதி பாருங்க, வாடிக்கையாளர் வரலையாங்க, எல்லாரும் வாடிக்கையாளர் வர்றாங்க வரல, ஒரு பக்கம் அதை விட்டுருங்க. நீங்கள் பொருள் இருந்தால் ஏன் கடைக்கு வர மாட்டாங்க? நீங்கள் ஏன் பொருள் உங்களை யாரும் இருக்கும்? இதுதான் லாஜிக்கு. ஆனால் இது தெரியுதில்ல, நீ பணம் எடுக்கக்கூடாதுன்னு தெரியுதில்ல, நீ கடையிலேருந்து பணம் எடுக்கக்கூடாதுன்னு தெரியுதில்ல, ஏன் கடையிலேருந்து பணத்தை எடுத்து நீங்கள் வீடு கட்டி கடையிலேருந்து பணத்தை எடுத்து ஏன் நீங்கள் வந்து இடம் வாங்கினீங்க? நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற 90 பேர் நீங்கள் வேணால் எழுதி வச்சு இந்த வீடியோவை பார்த்துட்டு புதிரமூர்த்தி ஃபோன் அடிப்பாங்க, என்ன எழுதி வச்சுங்க, உங்களுக்கும் அடிக்கும், உங்கள் நம்பர் வேணால் போட்டு விடுங்க. நான் மறுபடியும் அதையும் சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுங்க. என்ன நீங்கள் லாஜிக்கு? இதான் தெரியுதில்ல, நீங்கள் மாறுங்கன்னு சொன்ன மாறுறீங்களா யாராச்சும்? இப்போ திராசு எப்படி, 2 பக்கம் திராசில் ஒரு பக்கம் எடைக்கல், ஒரு பக்கம் பொருள், கரெக்டாக? இப்படி திராசு நல்லா இருக்குமா? இப்போ 4ஆம் வீடுங்கிறது வீடு, 10ஆம் வீடுங்கிறது தொழில். 4, 10 திராசு மாதிரி. நீங்கள் வீட்டை பெருசாக கட்டினீங்கன்னா தொழில் ஓடாது, தொழிலை பெருசாக கட்டினீங்கன்னா வீடு ஓடாது. சரி, நீங்கள் வீட்டை பெருசாக கட்டிட்டீங்க, தொழில் ஓடுதுன்னா இங்கே சுகத்தை கம்மியாக்கிவிடும், சுகமே இருக்க மாட்டோம், தூக்கமே இருக்காது. அவ்வளோதான் லாஜிக்கு. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் கிடைக்கும், ரெண்டுமே நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எல்லாருக்கும், நீங்கள் உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே பணம் கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், நிம்மதி இல்லாமாங்க. நிம்மதி இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, ஒரு நாள் குழாயில் 2 குழந்தை விளையாண்டுக்கிட்டு இருக்கு, வண்டியை நிப்பாட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த குழந்தைங்க விளையாடுறது பார்ப்போம். எப்படி என்ன சந்தோஷம். அடுத்தவளை சாப்பாடை பற்றி யோசிக்கலை, அடுத்தவளை பற்றி எதுவுமே யோசிக்கலை. மழை பெய்யுமா, வெயில் அடிக்குமா, காற்றடிக்குமா, எதை பற்றியும் யோசிக்கலை. நம்ம காற்றடிக்குமா, மழை பெய்யுமா, இங்கிட்டு சன்னலை சாத்திரம், இங்கிட்டு வெண்ணெய் சாத்திரம், கரண்ட் வந்துடுமா, தண்ணி வருமா. நம்ம ஒரு நாள் ஏதாவது மழை பெஞ்சிச்சுன்னா, இந்த ஒரு 2-3 நாள் நம்ம மழை வந்துடுதுன்னு சொன்ன உடனே என்ன காரு பார்த்தீங்கன்னா முழுக்க காரு எங்கே பார்த்தாலும் இருக்கிற மேம்பாலத்தில் ஒன்று நிப்பட்டி போடுறோம். இந்த பசங்க ஒன்றும் இல்லைங்க, முகப்பேரை உங்கள் ஆஃபீஸு நக்கீரன் ஆஃபீஸ் வந்த அன்னைக்கு ஒரு நிகழ்வு பார்க்குறேன். அந்த நக்கீரன் ஆஃபீஸுக்கு ரைட்டில் திரும்பணும், அந்த சிக்னல் 4 பேர் சிக்னல், அந்த பைபாஸில் வந்து ரைட் எடுக்கணும். அங்கே நீங்கள் போனால் பாருங்கள். இப்போது அந்த பைபாஸ்லேருந்து வரும்போது இந்த லெஃப்ட்டில் சின்னொன்று மரம் 4-5 மரம் இருக்குது. இந்த 4-5 மரத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன குழந்தை, ஒரு 3 குழந்தைங்க ஒரு பிளாட்ஃபாரத்தில் படுத்துருக்காங்க மேற்க பக்கம். கையில் என்ன இருக்குதுன்னு நான் பார்க்க எனக்கு கரெக்டாக தெரியல, ஏன்னா வண்டி நிறையா நின்றுச்சுங்கண்ணே. 3 பேர் காலை குப்புறா படுத்துக்கிட்டு காலை என்ன பண்ணுறீங்கன்னா ஆட்டிக்கிட்டு படுது, அப்படியே ரொம்ப சந்தோஷமாக எப்படி இருக்காங்க. நீங்கள் உங்கள் கையில் 1 லட்ச ரூபா கம்ப்யூட்டர் கொடுக்கலாம், 1 லட்ச ரூபா ஃபோனை கொடுக்கலாம், அந்த சந்தோஷம் வருமாங்க அந்த குழந்தைகள்கிட்ட? எனக்கு இதை விட வேறு கம்ப்யூட்டர் வாங்கி கொடு, எனக்கு இதை விட வேறு கேம்ஸ் வாங்கி கொடு, இதை விட வேறு என்ன. அந்த பிள்ளைங்கள்லாம் அந்த 3 குழந்தை என்ன விளையாண்டுச்சுன்னு கூட நான் பார்க்கல. ஆனால் அந்த 3 குழந்தை அப்படி சிரித்ததையும் என்னால் காதுக்குள்ளே இன்றைக்கி கேட்குறேன். ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நான் பாருங்களேன், உங்கள் ஆஃபீஸ் எதிர்த்தாப்புல தான், நீங்கள் நடந்தே போய்ட்டு வந்துடலாம். நடந்து போனாலே 1 நிமிஷம் தான் உங்கள் ஆஃபீஸ் எதிர்த்தாப்புல. எப்படி அதை பார்த்தோன்னே எனக்கு ஆச்சு, என்னடா இப்படி ஒரு சந்தோஷம். இது எங்கேயாச்சும் விலை கொடுத்து வாங்க முடியுமா? நீங்கள் அவங்க கையில் 1 லட்ச ரூபா செல்ஃபோனை கொடுங்க, அந்த சந்தோஷம் மறைஞ்சு ஒன்றுமே இல்லாமல் போடும். அதோட்டு தயவு செய்து, இது நல்லா தெரியுது, எல்லா தொழிலதிபர்களுக்கும் தெரியுது, நீங்கள் வந்து இடம் வாங்கக்கூடாது, தொழிலில் வந்து பொருள் எடுத்து நீங்கள் வாங்கக்கூடாதுங்கிற லாஜிக்கு தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதானே பண்ணுறோம். கமல் என்ன சொல்கிறாரு, இது ஒரு லாஜிக்கான விஷயம் தானே. நீ வந்து இடம் வாங்க தொழிலேருந்து தானே இடம் வாங்குறோன்னு இது எல்லாருக்குமே தெரியுது, இதுதான் நஷ்டமாயிடும் தெரியுது, எங்களுக்காக தெரியுதா, இதுக்கான ஜோசியம் என்ன வேண்டியிருக்கு அப்படிங்கிறாரு. அதுதான் நாங்களும் சொல்கிறோம். இதை தெரியாமல் தான் நீங்கள் வாங்குறீங்கன்னு. பொருள் முதலீடுலேருந்து பொருள் எடுத்துட்டா எப்படி இங்கே வந்து 4ஆம் வீடு வலுவானுச்சுன்னா 10ஆம் வீடு எப்படி வேலை செய்யும்? அது தெரிஞ்சு தானே நம்ம செய்கிறோம் எல்லாருமே. எல்லாம் லாஜிக்காக சொல்கிறோம்ல, உங்களே தெரியுதில்ல, ஆனால் மாற்ற முடியலையே. அதுக்காக ஜோதிடம் படிக்கணும்னு சொன்னதுக்கு காரணம் தான். நீங்கள் எல்லாம் தெரியுது இல்லை, நீங்கள் ஏன் அதே தவிர மறுபடியும் செய்கிறாங்க மக்கள். 10 லட்ச ரூபா பொருள் இருக்குது கடையில், அதுலேருந்து ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு இன்னொரு 4 லட்ச ரூபாய்க்கு முதலீடை எடுத்துட்டிங்கன்னா மீது 6 லட்சத்தை வச்சு நீங்கள் எப்படி கடை ஓட்ட முடியும்?
ஆனால் 4 லட்சம் எடுக்கிறது நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களே, ரொம்ப கஷ்டம் இல்லை? தெரிஞ்சால் தானே எடுக்கிறோம். அதை விட்டு தயவு செய்து, எல்லாருக்கும் ஜோதிடங்கிறது தெரியும், ஆனால் என்னென்னா அது வாழ்க்கையில் பின்னாடி அன்றைக்கி எடுக்கும்போது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா எடுக்கும்போது அதை உணர மாட்டோம். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அந்த கடையை மூடும்போது, என்னப்பா அந்த இடத்த அன்றைக்கி வந்து நம்ம அன்றைக்கி வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது, நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடாது. சின்ன விஷயந்தாங்க, சின்ன விஷயந்தான். ஒரு 2 லட்ச ரூபா எடுத்துருப்பாரு, 3 லட்ச ரூபா எடுத்துருப்பாரு, 4 லட்ச ரூபா எடுத்துருப்பாரு. ஆனால் ஒரு 3 வருஷத்தில் 4 வருஷத்தில் கடையை மூடுற அளவுக்கு வந்துடும். முதலீடு போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதும் நட்டம் தான் வரும், முதலீடு எடுத்துக்கிட்டே இருக்கிறதும் நட்டம் தான் வரும். ஆனால் அந்த பணம் எடுத்து என்ன பண்ணுறீங்க? முதலீடுக்கு முதலீடு வாங்குறீங்களா, முதலீடுக்கு வேறு ஏதாவது சப்போர்ட் ஃபைல் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அந்த கடையை விரிவாக்கம் பண்ணுறதுக்கு, அந்த கடையை வேறு ஒரு பொருளாக மாற்றுறதுக்கு, அந்த கடையிலேருந்து கூடுதலாக வேறு ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்கி வைக்கலாம். அது ஓடுது ஓடலை, அது வேறு விஷயம். பொருள்னாலும் இருக்கும்ல, ஒரு சில பொருள்லாம் அடைச்சி வச்சுருப்பாங்க, அதுமாரி கூட இருக்கலாம். அதுமாரி தான் வாழ்க்கையில் வந்து கொஞ்சம் உணர்க்கணும். தெரியுது, ஆனால் மாற மாட்டேங்கிறாங்க மக்கள். மாறணும். அது கொஞ்சம் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஜோதிடம் சார்ந்த விழிப்புணர்வு வந்தால் தான் அது மாறும், இல்லைன்னா மாறும். அந்த மனசு மாறாமல் இருக்கிறதுக்கு தான் ஜோதிடம் காரணம்னு சொல்கிறீங்க? தெரிஞ்சது, எனக்கு தெரியுது பணம் எடுக்கக்கூடாதுன்னு தெரியுது, ஆனால் எடுத்துட்றேனே. எடுக்கிறோம்லாம் இல்லையா? எடுக்கிறோம்லாம் இல்லையா? அதான் ஆச்சரியமாக இருக்குது எங்களுக்கு. அதுதான் நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வாழ்வியலும் ஜோதிடமும் வேறு வேறு கிடையாது. ரெண்டும் ஒரே ஒரு 2 கண்ணு மாதிரி. இது ஏதோ வந்து 2 பக்கம் திராசில் வந்து ஒரு பக்கம் வந்து கல், ஒரு பக்கம் எடைக்கல், ஒரு பக்கம் திராசில் உள்ள பொருள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. நான் மறுபடியும் அதே தான் சொல்கிறேன். ஒரு கண்ணில் ஜோதிடமும் ஒரு கண்ணும் வாழ்வியலும். இது 100% தெரியுது. ஆனால் மக்கள் வந்து இது தானான்னு எப்போ தெரிஞ்சுக்கிறாங்கன்னா முடியும் போது தான். இப்போ ஓட்டப்பந்தயத்தில் வந்து ஓடும்போது நம்ம வேகம் ஓடணும், எது ஓடணுமா அப்படின்னா எத்தனை ரவுண்டு ஓடணும்னு தெரியாமல் ஓடிட்டுருக்குறோம். நீங்கள் கிழக்காக ஓடுறீங்க, மேற்காக ஓடுறீங்க, மேற்காக ஓடுறீங்க, வடக்காக ஓடுறீங்க. நான் ஓடிட்டு நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னால் அது எப்படிங்க ஜெயிக்க முடியும்? நான் தான் சொல்கிறேன், அது நம்ம எங்கே பக்கம் ஓடணுன்னே தெரியலையே. இப்போ அதே தான். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 லட்சத்துக்கு நான் வீடு கட்டலாம், நான் வந்து 25 லட்சத்துக்கு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். எது நான் லாஜிக்காக நான் எடுப்பேன் அப்படின்னா, நான் அப்பார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்குவேன். ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடம் தேவை, அதுன்னா எனக்கு அப்பார்ட்மெண்ட் தான் ஃபஸ்ட்டு. நான் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டும் என்னால் முடியுது, தாக்கு பிடிக்க முடியுதுன்னா அதுக்கு பிறகு நான் ஒரு வீடு கட்டுறதுக்கு நான் ஒரு முயற்சி பண்ணுவேன். எல்லாம் எடுத்த இடத்துல நான் இடத்த வாங்கி தனியாக ஒரு வீடு கட்டணும் அப்படி பண்ணவே கூடாது. எப்பயுமே வந்து முதல்ல விஷயம், நீங்கள் வாடகை ஒரு போதான ஒரு 10,000 15,000 வாடகை கொடுக்குறீங்கன்னா அந்த வாடகை பணத்தை அப்பார்ட்மெண்ட் இஎம்ஐக்கு கொண்டு வரணும். அப்படி தான் நீங்கள் கனெக்ட் பண்ணணும். முதல்ல எடுத்தவொடனே நான் தனியாக ஒரு இடம் வாங்குற வீடு கட்டுறேன்னு எப்பயுமே பண்ணாலும் அது லாஜிக்கே கிடையாது. அப்பார்ட்மெண்ட்டு இருந்துக்கிட்டு அதுலேருந்து சம்பாதிச்சது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்க முடியும். உடனே வந்து ஜீம்பூம்பா மாதிரி படையப்ப படத்தில் ஒரே நல்ல ஜெயிக்கிற மாதிரி என்ன படம், சரத்குமார் படம் இருக்குமே, என்ன படம், சூரியவம்சம். சூரியவம்சத்தில் ஒரே பாட்டில் ஒரு பல பசு வாங்க வரல அதுமாரி. அது சரத்குமாருக்கு மட்டும்தான் லாய்க்கு, நமக்கெல்லாம் அது லாய்க்கு கிடையாது. அது படம். வாழ்க்கையில் அது ஒரு ஓடுறது உயர்க்கிறது எப்படி வேணாலும் நேரம் வருங்கிறதுக்கு அந்த படம் உதாரணம். யாரையும் வந்து உசாதீனப்படுத்திடக்கூடாது. என்ன கீழே இருக்கிறவன் மேலே இருப்பான், மேலே இருப்பான் கீழே இருப்பான், காலச்சக்கரம் சுத்தம். நல்ல தசாபத்தி இருக்கும்போது கமலே நாளைக்கு பெரிய லெவலில் வருவார், மேலே இருக்கிற ஒருத்தர் கீழே வருவார். என்ன சூழ்நிலை எப்படி மாறும் யாருக்கு தெரியும்? என்ன எத்தனையோ பேரை பார்த்தது தான் தமிழ்நாட்டில், எத்தனையோ பேர். அதை விட்டு வந்து இயற்கையை வந்து பார்த்துக்கணும். அதை விட்டு அது தெரிஞ்சும் நம்ம நிறைய தவறுகளை செய்ய வரோம். ஆனால் தெரிஞ்சு தவறு செய்யாததுக்கு ஜோதிடம் படிக்கணும். ஓரளவுக்கு படிச்சுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிறத தான் சொல்கிறோம்.